ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெந்நீர இரவுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைதூர் தாஸ்தவாஸ்கி அவர்கள் எழுதிய ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் நாவலை நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் நாவலோடைய தமிழ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் இந்த வெந்நீர இரவுகள். அண்ட் ஒயிட் நைட்ஸ்ன்ற இந்த அழகான புக்கை தமிழில் ரா கிருஷ்ணய்யா சார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். இந்த ஸ்டோரியில் மொத்தம் 2 ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ வெந்நீர இரவுகளுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ன்ற ஊரில் ஹீரோ தனிமையில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கு பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தனிமையில் தவிச்சிட்டு இருப்பார். அவர் தினமும் பார்க்குற ஒரு வீட்டோடைய பெயிண்டோட கலர் மாறினா கூட அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் அவரை விட்டு போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். இவருக்கு பெண்கள் கிட்ட பேசவே தெரியாது. ஒரு நாள் நைட் டைமில் என்ன ஆகும்னா, இவர் ஒரு பெண்ணை சந்திப்பார். இவர் அந்த பெண்ணை சந்தித்ததுக்கப்புறம் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு நட்பு ஒன்று உருவாகும். அண்ட் இவர் அந்த பெண்ணை சந்திக்கும் போதெல்லாம் சந்தோஷத்துடைய உச்சகட்டத்தில் இருப்பார்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இவர் அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிருவார். இவரும் அந்த பெண்ணும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, அந்த பெண்ணுடைய உலகம் அவங்களுடைய பாட்டியை சுற்றி தான் இருக்கும். ஒரு நாள் இவங்க ஒருத்தரை சந்திச்சிருப்பாங்க. அவர் இவங்களுக்கு புத்தகம் படிக்க சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ட் அவரை சந்தித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்க அவரை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவர் இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கதையில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. 2 பேருமே மிக சிறந்தவர்கள். ஸோ இந்த பெண் யாரை காதலிச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இந்த புத்தகத்தில் தனிமை தரக்கூடிய அந்த வலியை பற்றி ரொம்ப ஆழமாக சொல்லியிருப்பாங்க. காதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம்ன்றதை நம்ம இந்த புக்கை படித்து புரிஞ்சுக்கலாம். ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற ஒரு நாவலுடைய டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் இந்த வெந்நீர இரவுகள். இந்த ஒயிட் நைட்ஸ் நாவல் அடாப்ட் பண்ணி சஞ்சய் லீலா பன்சாலி சார் சாவரியா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பண்ணியிருப்பாரு. அண்ட் தமிழில் வெந்நீர இரவுகள் அடாப்ட் பண்ணி எஸ்பி ஜனநாதன் சார் இயற்கை படத்தை பண்ணியிருப்பாரு. நான் இயற்கை படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த புக்லேயே பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் எஸ்பி ஜனநாதன் சார் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயற்கை படத்தில் வர எல்லாருமே மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு இந்த புக்கில் வர எல்லா கேரக்டர்ஸுமே பிடிச்சிருந்தது. இந்த புக் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு அருமையான அனுபவம் கிடச்சிது. ஒன் சைட் லவ்வை பற்றி இந்த புக்கில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இந்த புக்கை படித்து எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்னும் இந்த புக்கை படிக்கலை, நீங்கள் நல்ல ஒரு காதல் கதை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த புக் ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.